ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த உடனே டக்குன்னு கிளறி விடாதீங்க. நம்ம கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் பீஸ் ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்கும். இது ஃப்ரைட் ரைஸுக்கு பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பீஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இதுவே கரெக்டான ஸ்டேஜு. நான் ஏற்கனவே முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், குடமிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அது இதோட சேர்த்துக்கிறேன். நான் வெஜிடபிள் ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஒரு 80% வெந்தாவே போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இருந்தாவே டக்குன்னு வெந்துடும். இது 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் ஆப்ஷனல் தான், ஆனால் சாஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே 1 கப் பாஸ்மதி ரைஸை வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். ரைஸ் வேகும்போது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரைஸ் உடஞ்சிடும். இது செய்யும்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதால நான் சேர்க்கலை. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எதுவும் சேர்க்கலை. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.